வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கிறார். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த சந்திப்பில் என்னென்ன ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகிறது? விவரங்கள். வெனிசுலா நாட்டின் பொறுப்பு அதிபரான டெல்சி ரோட்ரிக்ஸ் கோமஸ் இந்தியா வந்திருக்கிறார். அவர் 5 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்திருக்கிறார். வரும் ஜூன் 7ஆம் தேதி வரை அவர் இந்தியாவில் தான் இருக்க போகிறார். அவர் அதாவது சில மாதங்களுக்கு முன்புதான் வெனிசுலா நாட்டில் அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ அவர்களை இரவோடு இரவாக அமெரிக்கா கைது செய்து பணைய கைதியாக தன்னுடைய விமானத்தில் வைத்து அழைத்து சென்று அவரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவரை வெனிசுலா நாட்டு அதிபரை கைது செய்த பிறகு அந்த நாட்டினுடைய துணை அதிபராக இருந்த டெல்சி அவர்களை உச்சநீதிமன்றம் துணை பொறுப்பு அதிபராக நியமித்திருக்கிறது. அவர் பொறுப்பு அதிபராக பதவியேற்ற பிறகு இந்தியா வந்திருப்பது இது முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு ஆகியவை குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம் பிடிக்கப்பட இருக்கிறது. அவரோடு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சரவை பட்டாளமும் வந்திருக்கிறது. வெனிசுலா நாட்டை சேர்ந்த வெளியுறவு, பொருளாதாரம், நிதி, அறிவியல், தொழில்நுட்பம், போக்குவரத்து இப்படி பல்வேறு துறைகளை சார்ந்த ஒரு அமைச்சரவை பட்டாளமும் இந்தியா வந்திருக்கிறது. அவர்கள் இந்தியாவில் பல்வேறு சந்திப்புகளை கூட நிகழ்த்த இருக்கிறார்கள். அதாவது இந்த பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது இந்தியாவினுடைய எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வது குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்தியாவினுடைய எரிசக்தி கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதில் 3வது மிகப்பெரிய நாடாக வெனிசுலா இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே அதிக அளவு கச்சா எண்ணெய் வைத்திருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக வெனிசுலா இருப்பது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸை அமெரிக்கா கைது செய்திருப்பது கூட வெனிசுலா நாட்டின் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட இருப்பது நமக்கு நினைவு இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் தான் இந்தியாவில் இப்ப மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் காரணமாக உலக அளவுல கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் தற்போது கச்சா எண்ணெய் மிக மிக அவசியம் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வது குறித்து ஆலோசனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி இரு நாடுகள் இடையேயான வர்த்தகத்தை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நிதியாண்டை பொறுத்தவரை 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் என்பது $678.94 மில்லியன் இருந்தது. இதனை மேலும் புதிய முதலீடுகள் மூலமாக அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி வெனிசுலா நாட்டை சேர்ந்த பல்வேறு குழுவினர் மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி மற்றும் ஆயுஷ் மையங்களை நேரில் பார்வையிட்டு பல்வேறு கூட்டு ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எண்ணெய் வயல்ல இந்தியாவினுடைய எண்ணெய் நிறுவனம் சுமார் $538 மில்லியன் அளவுக்கு முதலீடு செய்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை காரணமாக அந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படாமல் இருப்பதால் இந்தியாவினுடைய பணம் அந்த எண்ணெய் வயலில் சிக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு வர வேண்டிய டிவிடெண்ட் மற்றும் அந்த முதலீடு செய்த பணம் என சுமார் 8,300 கோடி ரூபாய் இந்தியாவிற்கு வர வேண்டி இருக்கிறது. அவற்றை மீட்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.